இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே பதட்டமா எதையும் பார்த்து வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போய் என்னன்னு பார்க்கும் போது அங்க இருக்க எல்லா மக்களுமே ஒரு கிணத்து சுத்தி நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஒரு குட்டி பையன் விழுந்திருப்பான். அப்ப அங்க இருக்க மேல் ஜாதிக்காரன் ஒருத்தன் கீழ் ஜாதி பையன் தான் அந்த கிணத்துக்குள்ள விழுந்திருக்கான். அதனால இப்ப அந்த கிணத்தை அப்படியே மூடிருங்க அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட நம்ம ஹீரோவுமே அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சிடறான். இப்ப அந்த பையனையுமே கையை கொடுக்க சொல்லுவான். ஆனா அந்த பையன் பயந்துகிட்டு கையை கொடுக்கவே மாட்டான். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனோட பக்கத்துல போலான்னு பார்க்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பையன் தண்ணிக்குள்ள போயிடுறான். சோ இவனுக்குமே இப்ப அந்த பையன் தானா உள்ள போன மாதிரி தெரியாது, ஏதோ ஒண்ணு அவனை இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும். அதனால இவனுமே இப்ப அந்த பையன் பின்னாடி அந்த தண்ணிக்குள்ள போயிடுறான். அப்ப மேல இருக்க எல்லாருமே என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து கயிறு ஆட்டுவான். அப்ப மேல இருக்க எல்லாருமே அந்த கயிறு பிடிச்சி இழுக்கும் போது இவனுமே மேல வருவான். அப்ப பார்த்த இவனை சுத்தி மிகப்பெரிய ஒரு அணகுண்டா இருக்கும். ஆனா இவன் பயப்படாம ஒரு பக்கம் அந்த பையனையும் இன்னொரு பக்கம் அந்த அணகுண்டாவோட கழுத்தையுமே பிடிச்சிருப்பான். இப்ப அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட அந்த பையனை பொறுமையா கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அந்த பாம்போட குதிச்சிடறான். சோ இப்ப அந்த பாம்புமே இவனை நல்லா சுத்தி இருக்கனால அந்த பாம்போட உருண்டு போக ஆரம்பிக்கிறான். ஓரளவுக்கு இப்ப அவனுமே அந்த கிணத்தை விட்டு தள்ளி வந்த பிறகு தன்னோட காலால அந்த பாம்போட வாழை பிடிச்சி அமிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியா அந்த பாம்பையுமே விட்டுருவான். அப்ப அங்க இருக்க எல்லாருமே தடியோட அந்த பாம்பை அடிக்க போவாங்க. அப்ப இவனுமே அவங்கள தடுத்து வேணாம்னு சொல்லிடுவான். சோ இப்ப இதை பார்த்து அங்க இருக்க மேல் ஜாதி மக்கள் எல்லாருமே அந்த கிணத்தை மூடலாம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல இருக்க ஒருத்தனே அந்த கிணத்தை மூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பார்ப்பான். அதனால அவனை புடிச்சுக்கிட்டு இது மாதிரி மறுபடியும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தையுமே மூடிடுறாங்க. இவங்க பண்ண சரியா தப்பான்னு கம்மல சொல்லிட்டு போங்க.